Hi and welcome back to SR Everyday English vocabulary word number 194 word of the day pierce. It has two meaning. First one, to make a hole in something with a sharp point. Second one, to go through or into something. தமிழ்ல துளையிடுவது அல்லது ஊடுருவி செல்வது. The word pierce can be used as a verb. Pronunciation pierce. Pierce. Let's see some examples. First one, கடலோர காற்று நம் உடலை துளைக்கிறது. The sea breeze pierces our bodies. Second example, நம்ம வீட்டிலலாம் மூக்கு அடைச்சிருந்தா சொல்லுவாங்க, ஒரு மஞ்சள் எடுத்து நெருப்பில் காமிச்சு அதை புகையை முகர்ந்தோம் அப்படின்னா மூக்கடைப்பு சரியாயிடும்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸாம்பிள் தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். ஒற்றை மஞ்சள் துண்டை இரும்பு கம்பியில் அல்லது கத்தியில் குத்தி நெருப்பில் சூடாக்கி புகையை உள்ளிழுக்க மூக்கடைப்புக்கு மருந்தாகும். Pierce a piece of turmeric on the iron rod or knife and heat it in the fire to inhale the smoke as a remedy for a nasal congestion. இது இல்லாமல் பியர்ஸுங்கிற வேர்டை நீங்கள் ரெண்டு இடத்துல யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இயர் பியர்சிங், காது குத்துதல். செகண்டாக எங்கே யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆயில் பாட்டில் இருக்குது, அதை ஓட்ட போடணும்னு சொல்கிறதுக்கும் நம்ம பியர்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜில் இருக்கிற மாதிரி பியர்ஸ் த ஆலிவ் ஆயில் பாட்டில் டு போர் த ஆயில். அதுலேருந்து எண்ணெயை ஊற்றுறதுக்கு முதல்ல அதை ஓட்ட போடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒன் மோர் டைம் repeat the vocabulary word pierce, துளையிடுவது அல்லது ஊடுருவி செல்வது. Hit the like button if you like this video and do subscribe for more updates. Thanks for watching.